எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஏதோ சொல்லணும்னு யோசிச்சோன்னே அதெல்லாம் மறந்துட்டேன் ஆக்சுவலி. அப்போ ஸோ முதல்ல எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். ஐ ஹேட் அ கிரேட் டைம். கதை ரொம்ப பிடிச்சி தான் கமெண்ட் பண்ணேன். அண்ட் ஷூட் எல்லாம் ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட்டாக ஒண்டர்ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி. எவ்வளோ லவ் ஸ்டோரிஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஈவன் தென் சம்திங் நியூ வரும்போது வி ஹாவ் அ ஹோப் தட் ஓகே யூனோ வாட் இதிலும் ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன். நாங்களும் வந்து ரொம்ப ஃபீலிங் இமோஷன்ஸோட த்ரூ தி இமோஷன்ஸ் ட்ராவல் பண்ணி தான் இதை ஷூட் பண்ணியிருக்கோம். அதனால உங்களுக்கும் அது கன்வே ஆகும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ யூஸ்வலாக வந்து எல்லாரையும் லைக் I have to pick everybody and say thank you, but we are all here and everybody is doing that for me. But still, all the actors, Kishore, Lovely, Sanand, Amy, Rajesh, you know, we know the impact of a love story from Premam and so many other movies that we've seen so far. இதுவும் அந்த மாதிரி வந்து ஒரு ஜேர்னியாக இருக்குது. அதை நீங்களும் ஃபீல் பண்ணணும். Thanks to Uttara ma'am, the editor, everybody involved. Thanks to the production. And heartfelt, full heart poi 26th of June with family poi padam parunga and enjoy பண்ணுங்க. ரொம்ப நன்றி. நன்றி. அடுத்ததாக இந்த படத்தின் கிரியேட்டிவ் கன்சல்டன்ட் திருமதி மணிமேகலை அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் இமயா. இது என்னோட முதல் படம். அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். ஸோ ஃபர்ஸ்ட் டு பிகின் வித் இந்த வாய்ப்பை எனக்கும் எங்களை மாதிரி இருக்கிற பல நியூ பீப்புளுக்கும் புது முகங்களுக்கும் கொடுத்த ரவீந்திரன் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மற்ற கோ ப்ரொடியூசரான ஸ்டெப்பன் ஸ்டுடியோஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து இட் வில் பி அ பியூட்டிஃபுல் ஃபில்ம். எல்லாருக்கும் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஏதாவது ஒன்று உங்களுக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ இதில் இருக்கிற கேரக்டர்ஸ், இதில் இருக்கிற மியூசிக், விஷுவல்ஸ், கண்டிப்பாக இது ஒரு அழகான படமாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த டீம் வந்து இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் டீம்ஸ். இப்படியெல்லாம் டீம் அமைஞ்சு வர்றதுன்றது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு த என்டையர் டீம். All the actors, so many people have become really good friends. Mani has already been a very good friend. Debbie, who's become a very good friend, and all the senior actors, little senior, not so senior actors, Ajit sir, Matthew Varghese sir, Uma ma'am, Pragati ma'am, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஜாலியாக ரொம்ப ரொம்ப எங்களுக்கு நிறையா கற்றுக் கொடுத்தாங்க. It was my first film. They were so supportive. அவ்வளோ நின்று பக்கத்தில் நின்று நிறையா சொல்லி கொடுத்தாங்க. Thank you so much. And Sarathi sir, Mohan Rajan sir, Vivek sir, giving beautiful songs in the full film. Romba romba thank you. And Duraraj sir, அந்த இடம் நான் பாதி நேரம் அவரோட ஆர்ட்னால என்ன சரியாக பார்க்க மாட்டீங்க, அதிலே பாதி தப்பிச்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு அவர் பயங்கரமாக he has done a great job. And Uttara ma'am and Mukesh, who இருக்கிறதுலே they took so much care to show me so well in the movie. ஸோ எல்லாமே இந்த படத்தில் என்னோட எல்லாமே அதில் ஒரு 70-80% அவங்க தான் அதோட க்ரெடிட் ஃபுல்லாக அவங்களுக்கு தான் போகணும். அண்ட் பரத் லைக் ஒண்டர்ஃபுல்லாக செம்மையாக பண்ணியிருக்காரு. லவர், குட் நைட், டூட்க்கு அப்புறம் இது வந்து அவர் பயங்கரமான பிக் ஃபிலிம்ஸாக பண்ணாலும் இது எங்களுக்காக வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு வந்து நம்பி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ராஜேஷ்ஜி வந்து பிரேமம் நேரம்லாம் பார்த்துட்டு ஐ நெவர் even expected அவரோட ஒர்க் பண்ணுறது இஸ் அ ஹியூஜ் பிளெஸ்ஸிங். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மை கோ ஆக்டர்ஸ் மடோனா அண்ட் சனந்த், அவங்க ரெண்டு பேரும் தே ஆர் த பெஸ்ட். செம்மையாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். யூ வில் see another Madonna, another version. It will be one of her best performances after பிரேமம், ஆஃப்டர் காதலும் கடந்து போகும். I think this will be one of her filmography one of the best performances கண்டிப்பாக இருக்கும். அண்ட் சனந்த், ஹூஸ் லைக் இந்த அவர் பல படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் சப்போர்ட்டிங் ஆக்டராக பண்ணி இந்த படத்தில் ஹீஸ் பிகமிங் அ ஹீரோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஐ எம் ஸோ ப்ரவுட் தட் I get to be the heroine in a film that he's becoming a hero.
ஏன்னா அவர் ரொம்ப நம்ம வீட்டு பையன் மாதிரி எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற ஒரு பர்சன். ஸோ ஐம் வெரி ஹாப்பி. இட் வில் பி அ கிரேட் ஃபில்ம் ஆஸ் அ ஹீரோ ஃபார் ஹிம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பியாண்ட் ஆல் தட், கிஷோர் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப அக்காமடேட் பண்ணி என்னோட கேரக்டராக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், ரொம்ப அக்காமடேட் பண்ணி இந்த படத்தில் எனக்கு நாட் ஓன்லி இன் ஆக்டிங், அவரை நான் ரைட்டிங் டீம்லேயும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அந்த வாய்ப்பையும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் அந்த ஸ்பேஸையும் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ கிஷோர். ஐ ஹோப் யூ ஆல் லைக் ஹார்டின். ப்ளீஸ் போய் பாருங்கள் தியேட்டரில் June 26. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்ததாக நாயகி மடோனா அவர்கள். தேங்க்யூ நிக்கில் சார். பேசுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வேண்டுகோள். என் பேர் சனந்த். சில பத்திரிகையில் மட்டும் ஜாதி பேர் லேட்டாக கொஞ்சம் சேர்த்து எழுதுறீங்க, அது மட்டும் எழுத வேணான்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. ஹார்டின் இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப க்யூட்டான ஒரு ப்ரீஸியான ஒரு படம். ஃபஸ்ட்டு கிஷோர் வந்து என்கிட்ட இந்த கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறப்போ ஒரு நார்மல் லவ் ஸ்டோரி அப்படி இப்படி தான் நானும் நினச்சேன். பட் ஆனால் இதில் ஒர்க், அதாவது ஷூட் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்போ இதுக்குள்ளே நிறைய லேயர்ஸ் இருக்குது, நிறைய ஒரு டீப்பான எமோஷன்ஸ் இருக்குது. அது படம் இப்போ முடித்து அவுட்புட்டாக பார்க்குறப்போ ரொம்ப ஆழமான ஒரு படமாக வெளில இப்போ வந்திருக்கு. இப்போ நீங்கள் அந்த மியூசிக் வீடியோ அண்ட் ட்ரெய்லர் டீசர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் மெயின் ஹீரோஸ் வந்துட்டு டெக்னீஷியன்ஸ் அவங்க தான். எஸ்பெஷலி முகேஷ், டிஓபி முகேஷ். அவர் இல்லைனா இந்த மாதிரி ஒரு சினிமேட்டிக் குவாலிட்டி வந்து வந்திருக்காது. நெக்ஸ்ட்டு ஆர்ட் டைரக்டர் துரைராஜ் சார், அவரோட ஒர்க்கும் உத்ரா மேமோட ஒர்க்கும் வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. இவங்க 3 பேர் சேர்ந்து இந்த படத்தை வேறு லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. பரத் ப்ரோ, த மோஸ்ட் ஹேப்பனிங் எடிட்டர் தமிழில், அவர் ஹார்டனுக்கு எடிட் பண்ணது வந்துட்டு ஆக்சுவலாக நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன். அவரோட ஒர்க் வந்துட்டு கண்டிப்பாக படம் பார்த்துட்டு எல்லாருமே நீங்கள் பேசுவீங்க. ஏன்னா ஒரு 2 டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ஸை வந்துட்டு இந்த 2 ஹவர்ஸில் கரெக்டாக, அதுவும் லேக் இல்லாமல் சுவாரஸ்யமாகவும் சொல்லணும்னா அதுக்கு மேஜர் கிரெடிட் வந்துட்டு பரத் கிட்ட தான். ராஜேஷ் ப்ரோ, பிரேமம் ரிலீஸ் ஆனப்போ சென்னையிலேயே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன் அந்த படம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் நான் பிரேமம் மயக்கத்தில் தான் இருந்தேன். அது அப்பா அம்மா. ஸோ அவர் கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறது வந்துட்டு ஒரு பிளெஸ்ஸிங்காக தான் நானும் நினைக்கிறேன். அண்ட் கிஷோர் அவர் பார்க்க தான் ரொம்ப சாஃப்ட்டு. பட் ஆனால் ஒர்க்குன்னு வரப்போ காலையில் 5 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 11 மணிக்கு தான் விடுவார். ஸோ ஒர்க்குன்னு வரப்போ டெரர் தான். அவரோட கதை ஆனால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கலாம். பட் நெக்ஸ்ட் இந்த படத்தை ஸ்டார்டிங்லேருந்து இப்போது June 26 படம் ரிலீஸ் ஆக போகுது. இது வரைக்கும் உறுதுணையாக இருந்த ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவீந்திரன் சாருக்கும் மணிமேகலை மேமுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இல்லைனா இந்த படம் இவ்வளோ பெரிய ஒரு லெவலுக்கு, இவ்வளோ பெரிய ஒரு ரிலீஸ்க்கு வந்திருக்காது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு இப்போது படத்தில் ஹீரோவாக நடிக்கிறேன் அப்படின்னு விஷயம் சொன்னப்போ ஓகே ஒரு ஹீரோயின் அப்படி இருக்கும் அப்படி இப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் 2 ஹீரோயின், இமயா அண்ட் மடோனா, 2 பேர் கூட நடித்தது வந்துட்டு நடிப்பு அதெல்லாம் தாண்டி நிஜமாகவே அவங்கள லவ் பண்ணிட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன். அது படத்தை நீங்கள் பார்க்குறப்பவும் உங்களுக்கு பிரதிபலிக்கும். ஏன்னா நிஜமாகவே ஆழமான ஆத்மார்த்தமான ஒரு படமாக ஆர்டின் இருக்கும். வேறு யாரும் பண்ணிட்டுனா இல்லை June 26 ஹார்டின் தியேட்டர்ஸில் வருது. இது நான் நடிக்கிற முழுநீள ஹீரோவாக நடிக்கிற முதல் படம். இது வரைக்கும் எல்லா படத்துலையும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்துலையும் சப்போர்ட் பண்ணணும், இதுக்கப்புறமும் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.